சீனியர் சிட்டிசன் ஏஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 60ன்னு வச்சுக்கலாம். ஸோ 60 ப்ளஸ் 70 ப்ளஸ் 80 ப்ளஸ் இது மாதிரி ஒரு 10 இயர்ஸ் கேப்பில் அந்த மாதிரி இருக்கிற ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த வாக்கிங் ஏதாவது அளவுகோல் உண்டா? அதுக்கு இவ்வளோ தான் நடக்கணும், இவ்வளோ நேரம் நடந்தால் போதும் அப்படின்னு உண்டா? அப்புறம் மழை காலத்தில் ஜிம்மில் போய் வாக் பண்ணலாமா? ஜிம்மில் வாக் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெட்மில், ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கச்ச வாக்கிங் போக முடியல, ஸோ சில பேர் அதை தவிர்த்துருவாங்க அன்றைக்கி வாக்கிங். அன்றைக்கி ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்லுக்கு போகலாம். அப்போ ட்ரெட்மில்லுக்கு போகிறதுனா அது ஏஜ் ஃபேக்டர் ஏதாவது உண்டா? எந்த ஏஜாக இருந்தாலும் போய் அந்த ட்ரெட்மில் நம்ம ½ அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் அந்த வாக்கிங்க்கு ஈக்குவலாக இருக்குமா? அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாக்கிங்கினுடைய அளவை நம்ம குறைக்கணுமா, இல்லை முடிஞ்ச மட்டும் நடக்கலாமா கால் பெயின் வர வரைக்கும்? அதில் உங்களுடைய அட்வைஸ் என்ன? சார், ஆக்சுவலி என்னென்னா இதுவுமே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து வேரி ஆகும். பட் ஸ்டில் சில பேருக்கு வந்து எவ்வளோ நாள் அந்த ஹேபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு 40 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு அந்த வாக்கிங் ஹேபிட் இருக்குன்னா அவங்க வந்து 70 இயர்ஸ் வரைக்குமே நல்ல பிரிஸ்க் வாக்கில் தான் இருப்பாங்க. பட் சில பேர் வந்து அந்த 60 இயர்ஸில் ஏதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வந்தது, டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களால ரொம்ப நேரம் வாக் பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த 60 ப்ளஸ் இருக்கும்போது ஐடியலி வாக்கிங் டைம் வந்து 30 to 40 மினிட்ஸ் பர் டே நாங்கள் சொல்கிறது. அது வந்து அந்த இண்டிவிஜுவலால் பிரிஸ்க் வாக் பண்ண முடிஞ்சால் வெரி ஹாப்பி, இல்லைனாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி வாக் பண்ணணுன்ற நீடட் கிடையாது. ஸோ நம்ம 30 மினிட்ஸ் சொல்லிட்டோமே அப்படின்னா 30 மினிட்ஸ் கண்டிப்பாக வாக் பண்ணோம் அப்படின்றதும் கிடையாது. பட் ஐடியலாக ஒரு பிளேஸில் இல்லாமல் அவங்க வந்து வாக் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றினாங்க அப்படின்னா அவங்க வந்து டயபெட்டிஸ் அதெல்லாம் இன்னும் நல்லா கண்ட்ரோலில் இருக்குன்றதுக்காக அட்வைஸ் பண்ணுறோம் நாங்கள். அதனால் வந்து இப்போது ரெய்னி சீசனாக இருக்குது, 1 or 2 days வாக் பண்ண முடியலன்னா ஓகே, டசன்ட் மேட்டர், கண்டிப்பாக நம்ம வாக் பண்ணி ஆகணுன்ட்டு அந்தளவுக்கு அந்த மென்டல்ஸுக்கு ஆக வேண்டாம். 1 or 2 days ஸ்கிப் பண்ணிவிட்டு வீக்லி 5 days ஸ்கிப் அப் பண்ணாவே மோர் தென் எனஃப். ஓகே, வாட் அபவுட் வாக்கிங் ஆன் த ட்ரெட்மில்? ட்ரெட்மில் வந்து ஐ ஃபீல் லைக் அப் டு 70 இஸ் ஓகே. ஆஃப்டர் 70 நம்ம வந்து அந்த ஸ்பீட் வந்து எப்போவுமே அந்த லோ ஸ்பீடில் வச்சு நடக்கிறது ஓகே. பட் வந்து நம்ம வாக் பண்ணும்போது இன்கேஸ் லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னும் போது அந்த டிஜிட்டல் அந்த நம்பர் அதை ப்ரெஸ் பண்ணும் போது அது ஏதாச்சும் மிஸ்மேனிப்புலேட் ஆகலாம். அதனால வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ரோட்டில் வாக் பண்ணுறதும் ட்ரெட்மில்ல மிஷினில் வாக் பண்ணுறதுமே சேம் கிடையாது. இங்கே ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி நின்றுடும். பட் அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளால் நிற்க முடியாது, மிஷின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதான் இன்ஜுரி ஆகிடுமோன்ட்டு ஒரு சின்ன கன்சர்ன், அவ்வளோதான். நீங்கள் அதில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், பட் வெரி ப்ரிகாஷியஸோடு பண்ணணும் ட்ரெட்மில்ல பண்ணுறதா இருந்ததுன்னா. ஓகே, ஸோ ஜென்ரலி ஏஜட் பீப்புள் வந்து இது பக்கத்தில் போகிறதே இல்லை, ஜிம் பக்கத்தில் போகிறதே இல்லை. அது ஒரு பயமாக என்னன்னு தெரியல. சில பேர், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், இஸ் 80 ப்ளஸ், ஸ்டில் இஸ் கோயிங் டு ஜிம் போகிறாரு, வாக் பண்ணுறாரு, அளவோடு பண்ணுறாரு. முன்னாடி ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார், அதில் இப்போது கம்மி பண்ணுறாரு. யார் சொன்னால் போகக்கூடாதுன்னு, நான் போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். கோபின்னு பேர் அவர், பெங்களூரில். ஸோ அதனால் எனக்கு அவர் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமே அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஜிம்ன்றதே அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்குன்றதுனால எங்கள் ஏஜ்லேருந்தே போகிறார் அவர், அவ்வளோ வாக் பண்ணுவார் ஜிம்மில். ஸோ இந்த ஏஜில் அவர் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருப்பார். பட் திடீர்னு நான் சொன்ன மாதிரி 60 இயர்ஸில் ஒரு ஏதோ கோமாபிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணணும், ஏஜ் ஆகுதே அப்படின்ற ஒரு இதில் நம்ம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து இருக்காது சார் 70 ப்ளஸ் ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு. ஏதாவது இன்ஜுரி ஆகிடுமோன்னு ஒரு சின்ன கன்சர்ன், அவ்வளோதான். முடிஞ்ச மட்டும் ஓப்பன் ஸ்பேஸில் வாக் பண்ணால் போதுமே. பெஸ்ட் மழைன்னா அன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். மழை எவ்வளோ நாளைக்கு பெய்யுது நம்ம ஊரில், அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதனால் இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. அடுத்த முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வயசானவங்க கூட இளசுகளுக்கு ஈக்குவலாக இந்த ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம், பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம், தொங்கிக்கிட்டு கூட பார்க்கலாம். மொபைல் கையில் இல்லாமல் யாருமே இன்றைக்கி இருக்கிறது இல்லை. இந்த வயசானவங்களும் இன்னும் விடுறதே இல்லை. ஏகப்பட்ட ஃபார்வேர்ட்ஸ் அனுப்புகிறாங்க, பொழுது போகாமல் அனுப்புகிறாங்களா? அதுக்கு மொபைல் ஒன்று தான் கிடைச்சதா, வேறு எதுவுமே கிடைக்கலையா? நல்ல விஷயங்கள் நிறைய இருக்க வீட்டில். ஏஜானவங்க அதையும் பண்ணலாம், ஆனால் அதிகமான டைம் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. எந்த ஃபார்வேர்டாக இருந்தாலும் அனுப்பி தள்ளுறாங்க. ஸோ அது யூஸுக்கு ஏதாவது அளவு உண்டா?
ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் 1 hour 2 hours யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் இருக்கா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு கண்ணு வலிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாமா? அப்புறம் படுத்து நைட்டு பெட் டைமில் கூட அது எல்லாருக்கும் ஒரு ஹேபிட், பெட் டைமில் மொபைல் எடுத்து பார்க்குறது, படுத்துட்டே பார்க்குறது, அனுப்புறது, இதெல்லாம் இருக்குது. அது வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் எல்டர்லி பீப்புள்? கரெக்ட் தான் சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது அது ஃபோன் தான் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகிற அளவுக்கு நாங்களுமே அப்சர்வ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஏஜ் ஃபேக்டர் வரும்போது ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இன்னும் ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப கம்மி பண்ணுறது வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக போஸ்ட் டின்னர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பண்ணக்கூடாது. நீங்கள் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணால் அப்வியஸ்லி உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து தூக்கம் ஒழுங்காக வரல, அதனால் கொஞ்சம் செடேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கே நம்ம அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வேணாம், அது ஹேபிட் ஆகிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள், மார்னிங் தூங்காதீங்க. ஸோ ஒரு 6 hours இல்லை 5 hours ஸ்லீப் இருந்தாவே உங்கள் ஏஜுக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் தான் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். அப்படின்ற பட்சத்தில் நைட் இன்னும் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற அந்த ஸ்லீப்பும் வந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் போஸ்ட் டின்னர் ஆஃப்டர் ஒரு 7-8க்கு மேலேயுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. பட் டே டைமில் வந்து என்னென்னா சார், இப்போ மொபைல் இல்லாமல் அவங்களுக்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி அவங்க வந்து வேறு எதுலையாச்சும் கமிட் ஆகிக்கலாம், வீட்டில் ஒர்க்கு நிறைய இருக்குது, பட் வந்து மென்டலி அது வந்து இப்போதைக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல். எல்லாம் பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டாங்க. பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆக்சுவலி இதுலேயே அவங்களுக்கு வந்து மோர் தென் எனஃப் த இன்ஃபர்மேஷன் கிடச்சிடுது. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நியூஸ் பர்பஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்ற போது ஃபோன்லேயே அந்த உலகம் எல்லாமே வந்துருச்சுன்றதுனால கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு சொல்லவே முடியாது, அவங்களால அது இருக்கவும் முடியாது. அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் நிறைய. இப்போ ஃபோனை வாங்கி வச்சுட்டு அவங்க தான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ ஒரேடியாக யூஸ் பண்ணாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், லிமிட்டட் யூஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மார்னிங் யூஸ் பண்ணலாம். நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், என்ன வரப்போது எனக்கு தெரியாது. மார்னிங் 1 hour 2 hours, ஈவினிங் 1 hour 2 hours அப்படிலாம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ டாக்டர்கிட்டே நான் கன்சல்ட் பண்ண இதே கொஸ்டின் வச்சேன், உங்களுக்கு கண்ணு நல்லா இருக்குது, தாராளமாக நிறைய யூஸ் பண்ணுங்கள், ஆனால் போதும் ஒரு மாதிரி இதுவாக தெரிஞ்சதுனாக்கா சரி நிறுத்திக்கலான்னு உங்களுக்கே உங்கள் பாடி சொல்லும், உங்கள் கண்ணு சொல்லும், அப்படி நிறுத்திங்க, மற்றபடி டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் என்ன சொல்கிறேன்னா, நாமே அந்த ஒரு ஹேசினஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வருமுன் காப்புன்ற மாதிரி அரௌண்ட் நைட் டைமில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு சார். ஸோ இன்னும் நல்லாவே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்ல. தேங்க்யூ.